மகர ராசி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சனி வக்கரமாக இருப்பதால் கடந்த 2-3 மாதங்களாக முன்பு இருந்ததை போல் பிரச்சனைகள் இல்லாத பிரச்சனைகள் குறைவாக உள்ள ஒரு சூழல் தான் இருக்கின்றது. ஆனால் ஒரு சில மகர ராசியினர் மாத்திரம் இப்பொழுதுதான் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி பாசிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கின்றதா இல்லையா என்பதை கொண்டுதான் பிரச்சனைகள் இப்பொழுது அதிகமாக இருக்கின்றதா இல்ல பிரச்சனை குறைந்து விட்டதா அப்படின்னு நம்ம கணக்கில் எடுக்க முடியும். ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருக்கும் பட்சத்தில் இப்பொழுதுதான் இன்னும் ஒரு நவம்பர் 15 தேதி வரை பிரச்சனைகள் அதிகமாகத்தான் இருக்கும். அதுக்கப்புறம் பிரச்சனைகள் குறைந்து விடும். எந்த அளவுக்கு குறைஞ்சிரும் அப்படின்னா ஏறச்சனையே முடிந்து விட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. மற்றபடி அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரை 9, 10, 11 ஆகிய இடங்களில் சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இருக்க போவதால் நன்மைகள் அதிகம் நிறைந்த மாதமாக அக்டோபர் மாதம் இருக்கும். இதை ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஏற்கனவே உணர்ந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன். திருமணம் கைகூடுவது, குழந்தை பிறப்பது போன்ற நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான உகந்த நேரம் இது. 20 தேதி வரை செவ்வாய் 6ல் இருப்பதால் ஒரு சிலருக்கு வெட்டுக்காயமோ தீக்காயமோ ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இது உங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்தது. 20 தேதிக்கு பிறகு செவ்வாய் நீச்சமாக 7ல் இருக்க போகின்றார். இதனால் ஒரு சில மகர ராசியினருக்கு கணவன் மனைவி சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். வேறு சிலருக்கு வேலை தொழில் சார்ந்த பிரச்சனைகளும் எழலாம். ஓகேங்களா? இது கொஞ்சம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் ஒரு டெம்பரரி விஷயம். ஒரு மாசம் ஒரு கிரகம் நல்ல நிலையில இருக்கும், அடுத்த மாசம் கிரகம் ஒரு பிரச்சனையான சூழலில் இருக்கும். அது மாதிரியான பிரச்சனைகள் தான் நான் குறிப்பிடுகின்றேன். 10 தேதிக்கு பிறகு குரு கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்கள் வக்கரமாக இருக்க போகின்றார். இதனால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களிலும் பணம் சார்ந்த விஷயங்களிலும் கவனம் தேவை. பணத்தை வச்சு நீங்க ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட் பிளான் பின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, மாற்று யோசனையை ஏற்படுத்தி கொள்வது நல்லது. ஓகே. இந்த குரு வக்கரமாக இருக்க போகின்ற நேரத்தை அனலைஸ் பண்றதுக்கு நம்ம சனிக்கு பண்ண மாதிரி உங்களோட சுய ஜாதகத்துல குரு வக்கரமா இருக்காரா, நேர் வலுவில் இருக்காரா அப்படின்றதையும் கருத்தில் கொண்டால் பலன்களை துல்லியமாக நம்மால் எடுக்க முடியும். ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் அடுத்த 4 மாதங்கள் அமோகமாக இருக்கும். குரு 5ல் இருந்தால் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான நல்ல பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு லக் ஃபேக்டர்னு சொல்றோம் இல்லையா, ஏன்னா 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடம். 5லிருந்து அவர் ராசியும் பார்க்கிறார். ஸோ எல்லா விதத்திலும் ஒரு நல்ல நிலை, திருமணம் கைகூடுவது, குழந்தை பிறப்பது, அது எல்லாமே இந்த 4 மாதத்தில் கொஞ்சம் அவசர கதியில் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இதை நீங்க கண்டிப்பாக உணர முடியும். ஒருவேளை உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு நேர் வலுவில் இருந்தால் இதுவரை இருந்து வந்த நல்ல பலன்களுக்கு கொஞ்சம் குறை இருக்கும். ஓகே. நல்ல பலன்கள் இது வரைக்கும் நடந்தா கொஞ்சம் ஸ்லோவா நடக்கும், இல்லைன்னா கம்மியா நடக்கும். இப்படித்தான் நம்ம உங்களுடைய சுய ஜாதகத்தில் குரு வக்கரமா இருக்காரா, நேர் வலுவில் இருக்காரா அப்படின்னு பார்த்து பலன் எடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. எப்படி பார்த்தாலும் அக்டோபர் மாதம் நல்லா தான் இருக்கு. ஓகே. கிடைக்கும் வாய்ப்பை நன்றாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.